Hello students, today we are going to see the new topic legality of object and consideration. Here the object and consideration are not used in the same sense, okay, both are different. So ஒரு ஆப்ஜெக்ட்டும் கன்சிடரேஷனும் வேறு வேறு மீனிங், ஓகே, ரெண்டும் சேம் மீனிங் இல்லை. ஸோ ஒரு லாஃபுல்லான ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா கண்டிப்பாக அதோட ஆப்ஜெக்டும் அதோட கன்சிடரேஷனும் லீகலாக இருக்கணும், ஓகேவா? ஸோ இல்லீகலாக இருந்துச்சு, இதில் ஏதோ ரெண்டில் ஏதோ ஒன்று இல்லீகலாக இருந்தாலும் அது வந்து வாய்டு தான், ஓகே. வாய்டு மீன்ஸ் நாட் வேலிட். ஸோ இஃப் எனி ஒன் இஸ் வாய்ட் or if anyone is unlawful, then the agreement will be invalid. So as I already told you, கன்சிடரேஷனும் ஆப்ஜெக்ட், ஓகே, ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வந்து லீகலாக இருக்கணும். அப்படி இல்லீகலாக இருந்துச்சுன்னா அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இன்வேலிட். இதுதான் வந்து அக்கார்டிங் டு செக்ஷன் 23 வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கன்சிடரேஷனும் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் வந்து கண்டிப்பாக லாஃபுல்லாக இருக்கணும். அப்போது எது மாதிரிலாம் இருந்தால் அது வந்து அன்லாஃபுல் அப்படிங்கிறது தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்சிடரேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட். ஐ வில் டெல் யூ அன் எக்ஸாம்பிள் ஃபார் இட், ஓகே. இப்போது ஆப்ஜெக்ட் கன்சிடரேஷன் ரெண்டு இருக்குது, ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க, ஏ அப்படிங்கிறவங்க மணியை வந்து பாரோ பண்ணுறாங்க, கடன் வாங்குகிறாங்க, ஓகே. மணியை வந்து கடன் வாங்குகிறாங்க. எதுக்காகனா அவங்க டாட்டருக்கு மேரேஜ் இருக்குது. ஸோ இந்த மேரேஜ்க்காக மணியை வந்து கடன் வாங்குகிறாங்க. ஸோ இந்த இடத்துல எதை நம்ம கன்சிடரேஷன்னு சொல்லுவோம், எதை நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம்? ஸோ த கன்சிடரேஷன் ஃபார் தி கான்ட்ராக்ட் இஸ் லோன். அவங்க லோன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா மேரேஜ்க்காக. ஸோ அந்த லோனை தான் நம்ம கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ஆப்ஜெக்ட் இஸ் மேரேஜ். எதுக்காக அவங்க வந்து அந்த லோனை வாங்குறாங்க? மேரேஜ்க்காக. ஸோ த ஆப்ஜெக்ட் இஸ் மேரேஜ், ஓகே. திஸ் இஸ் கன்சிடரேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட். லெட்ஸ் see what is consideration. Consideration means, as I already told you, something in return. This is the example for consideration. இப்போது ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க. ஏ என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஹோமை வந்து பிக்கு வந்து நான் 10 lakhsக்கு வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. பி என்ன பண்ணுறாங்க, ஓகே, நீங்கள் எனக்கு ஹோமை கொடுக்குறீங்க, சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 10 lakh வந்து பே பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க, ஓகேவா? இங்கே கன்சிடரேஷன் அப்படிங்கிறது, ஓகே, ஏ வந்து பிக்கு என்ன கொடுக்குறாங்க, ஹோமை கொடுக்குறாங்க. ஸோ அது கன்சிடரேஷன். ஏ வந்து பிக்கு கொடுக்கறது ஹோம் அப்படிங்கிறது கன்சிடரேஷன். பி வந்து அதுக்கு என்ன கொடுப்பாங்க, பேமெண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? ஹோமை ரிசீவ் பண்ணிக்கிட்டு பேமெண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 10 lakh. அந்த 10 lakh அப்படிங்கிறது தான் பி ஏக்கு கொடுக்குற கன்சிடரேஷன். சிம்ப்ளி கன்சிடரேஷன் மீன்ஸ் ஏ கிவ் சம்திங் டு பி அண்ட் பி ஷுட் கிவ் சம்திங் டு ஏ, ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்ட் கன்சிடரேஷன், ஓகே. வி வில் see when consideration or object is unlawful. அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னென்ன கேசஸில் ஒரு கன்சிடரேஷன் அன்லாஃபுல்லாக இருக்குது, இன்வேலிடாக இருக்குது, என்னென்ன கேசஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அன்லாஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் இட் இஸ் ஃபர்பிடன் பை லா. ஃபர்பிடன் பை லா அப்படின்னா என்னென்னா, நாட் அக்செப்டட் பை லா. லாவால் ஏற்றுக்க முடியாத விஷயத்த நம்ம அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். லா ஃபர்பிட்ஸ் அன் ஆக்ட் ஃபார் many reason, okay. If the reason is invalid, then it is a void. இந்த forbidden by lawக்கு நான் ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, a loan granted to the guardian of a minor to enable him to celebrate the minor's marriage. இப்போது மைனர் மேரேஜ் அப்படின்னாலே அது ஒரு void from ab initio, void from the beginning. ஒரு மைனர் அப்படின்னா யார்? ஹூ டோன்ட் கம்ப்ளீட் தி ஏஜ் ஆஃப் 18 இஸ் கால்டு தி மைனர். ஸோ அவங்க மேரேஜ்க்காக ஒரு லோன் எடுக்கிறாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து வாய்ட். ஸோ இட் இஸ் ஃபர்பிடன் பை லா. இட் மீன்ஸ் நாட் அக்செப்டபிள் பை லா.
அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளில் ராபரிக்காக ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வாய்ட். ஏன்னா ராபரி அப்படிங்கிறது ஒரு இல்லீகலான ஒரு விஷயம். ஸோ இட் இஸ் வாய்ட். ஸோ த லா இஸ் ஃபர்பிடன். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், இஃப் இட் இஸ் ஆஃப் such a nature that if permitted it would defeat the provisions of any law. It means it is not directly forbidden by law. ஓகே, அதாவது டைரக்டாக வந்து இது வந்து இன்வேலிட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இட் இஸ் இன்டைரக்ட்லி லீட் டு a violation of law. For example, pay tax with minimum amount. ஓகே, ஆர் ரெடியூசிங் தி டேக்ஸ், அதாவது ஒரு டேக்ஸை வந்து ஃபுல்லாக கட்டாமல் கம்மியாக கட்டுறது. ஓகே, அதுக்கப்புறம் டேக்ஸ் இருந்துச்சுன்னா முனிசிபல் டேக்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அதில் வந்து தப்பாக வந்து ஸ்டேட் பண்ணுறது. இப்போது வந்து 750 இருக்கிற பிளேஸில் வந்து தப்பாக வந்து 450 அப்படின்னு காட்டுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணால் கண்டிப்பாக இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் லா. இட் இஸ் நாட் டைரக்ட்லி ஃபர்பிடன் பை லா, பட் இட் இஸ் இன்டைரக்ட்லி ஃபர்பிடன் பை லா. Anybody do cheating, okay, that is indirectly forbidden by law, so it is invalid. Another example for it, if any agreement made between the husband and wife to live separately is completely invalid one, because it is opposite to the Hindu law. Third one, if it is fraudulent. Okay, if anybody do fraudulent activities, then the agreement is completely a void. ஃப்ராடலண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஆப்ஜெக்டோ கன்சிட்ரேஷனோ ஒரு ஃப்ராடை ப்ரமோட் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் அவங்க இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு வாய்டாக தான் இருக்கும். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ராடலண்ட். இப்போது ஏ பி 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஏ வந்து பிக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நான் வந்து உனக்கு 200 rupees பே பண்ணுறேன், பிக்கு வந்து 200 rupees பே பண்ணுறேன் அப்படின்னு ஏ சொல்கிறாங்க. எதுக்காக 200 rupees பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சியை வந்து ஒரு ஃப்ராட் பண்ண சொல்லி, ஏதோ ஒரு சீட்டிங் பண்ண சொல்லி, ஃப்ராட் பண்ண சொல்லி, இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பேமெண்ட் தரேன் அப்படின்னு ஏ பிகிட்ட சொல்கிறாங்க. ஸோ பியும் என்ன பண்ணுறாங்க, ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி சியை வந்து நான் வந்து ஃப்ராட் பண்ணுறேன் சிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணியையும் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி இல்லீகல். ஓகே, பிகாஸ் தட் வாஸ் ப்ரமோட் தி ஃப்ராட். நெக்ஸ்ட் ஒன், இஃப் இட் இன்வால்வ்ஸ் ஆர் இம்ப்ளைஸ் இன்ஜூரி டு தி பர்சன் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் another. அது அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு கன்சிட்ரேஷனோ ஓகே ஒரு அக்ரிமெண்ட் போடுறப்போ ஒருத்தவங்களுக்கு இன்ஜூரி ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு, ஓகே அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு வாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் இன்ஜூரி மீன்ஸ் டூ எ கிரிமினல் ஆர் wrongful harmness to another person. Okay, in these cases the agreement is completely a void. This is the example. எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து பாரோ பண்ணியிருக்காங்க, 100 rupees வந்து பாரோ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹூ பாரோட் தி மணி இஸ் கால்ட் தி டெட்டார். ஓகே, ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 100 rupees திருப்பி கொடுக்க முடியாமல் அந்த கிரெடிட்டாருக்கு மேனுவல் லேபராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேனுவல் லேபர் அப்படின்னா என்னென்னா, தே ஆர் ஒர்க்கிங் லைக் ஒர்க்கிங் அனிமல்ஸ். இட் இஸ் கால்டு ஒர்க்கிங் அனிமல்ஸ். அது வந்து ரொம்பவே வந்து ஒரு இல்லீகலான விஷயம். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு மிஷினால் செய்கிற ஒரு ஒர்க்கை வந்து ஒரு ஹியூமனை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இல்லீகலான ஒரு விஷயம், பிகாஸ் இட் ப்ரமோட் இன்ஜூரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், if the court regards it as immoral, then it is a void. It means when a party make an agreement but that agreement is opposite or contrary to good morals, okay, then it will be completely a illegal. Okay, or we can say it is a void. Void means illegal or invalid. For every agreement the object and consideration should be a legal one, otherwise the agreement will be invalid. But if the consideration for an agreement is do a sexual immorality, then the agreement is illegal. So this is the example. A agrees to let her daughter to B for concubinage. So here concubinage means
sexual relationship between man and women, okay, without being married. So without being married, this is completely a immoral one, so the agreement will be a void. These are the illegal or void considerations and object cases, okay. If these are done, then the agreement will be completely a void one. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்னென்னா, இப்போ நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்ஸ்லேயுமே வந்து ஒன்று கன்சிடரேஷன் வந்து இல்லீகலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்ட் வந்து இல்லீகலாக இருக்கும். ஸோ இது மாதிரி இல்லீகல் ஆப்ஜெக்ட், இல்லீகல் கன்சிடரேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்வேலிடான ஒரு அக்ரிமெண்ட். அப்போது அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜான கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுக்கே போகாது, ஓகே. ஆல் தி கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட், but all the contracts are not agreement, okay, because if the agreements promote illegal, then it will be a void. So a legality of object and consideration is possible when the object and consideration promote only a legal things. Okay students, I hope all of you understand what I mean. If you have any doubts, please ask your doubts in comment. Thank you.